யாரும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இடையில சுவாரஸ்யமான ஏதாவது டிப்ஸும் சொல்லுவேன், சமையல் டிப்ஸ் ஏதாவது சொல்லுவேன், அதனால கவனமா பாருங்க. இப்போ இன்னைக்கு என்ன vlog, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், இன்றைய ஸ்பெஷல் இதுதானா வாங்க பாக்கலாம். சரியா? இப்போ டீ ரெடி ஆயிடுச்சா? டீ ரெடி ஆயிடுச்சு. வெங்காய பொடியை போட்டுட்டு டீ ரெடி. கத்திரிக்காய் பச்சடி இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா பருப்பு குழம்பு கத்திரிக்காய் பச்சடி. சரியா? எனக்கு இப்ப குடிக்க நேரம், நான் தர குடிக்கேன். ஏன் குடிக்க வேண்டிய நேரமில்ல, அவளுக்கு தலை பண்ணணும், நேரம் ஆயிட்டு. நீங்க டீ குடிங்க. கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருக்கேன். கத்திரிக்காய் உள்ள சூத்து இருக்கு, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த உள்ளுக்கு இருக்கும், வெளியில தெரியாது. உள்ளுக்கு புழு போய் உட்காந்துருக்கும். அது எப்படி உள்ள போய் உட்கார்ந்துருது? உள்ளயா? அதான் ஏற்க குழந்தை எப்படி தாய் வயிற்றுக்குள்ள குழந்தை எப்படி போகுது, அத மாதிரிதான் இது. அத மாதிரிதான் இதுவும். அது என்ன சொல்லுங்க, கத்திரிக்காயில புழு இல்லாம இருக்காது. அதான் சொல்லு. ஆனா அந்த புழு இருக்கிற கத்திரிக்காய் டேஸ்டா இருக்கும். ஆனா அந்த புழு இருக்கான்னு பார்த்துதான் சாப்பிடணும். அது நான் கறிக்கு போடையிலே பார்த்து தான் போடுவேன். ஆமா, இல்ல சாரி, போடும்போதே பார்த்து போடணும். ஆமா, அது வர அது. ஆனா அந்த புழு வந்த காய் இருக்குல்ல, ஆமா, அந்த கத்திரிக்காய் ருசியா இருக்கும். ருசியா இருக்கும். ஆமா, புழு எப்பவுமே இந்த அணில் கடிச்ச பழம் மாம்பழத்திலயும் புழு இருந்தா அது டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். அது ருசியா இருக்கிறத பார்த்து தானே போய் உட்காருது. பச்சடி ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிரும். ரைட். என்ன பாப்பா டைம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு. போதுமா கத்திரிக்காய்? போதுமா? கத்திரிக்காய் பச்சடி மசாலா பொடி நம்ம வீட்டுல நம்ம ரைஸ் மில்ல திரிச்சது, நம்ம வீட்டுல திரிச்சது. முதல்ல இப்படி கிண்டுவேன் இந்த மசாலா சேர்ற வரைக்கும். அப்புறம் கத்திரிக்காய் கிண்டவே கூடாது, கிண்டா வந்து உடஞ்சிரும். நம்ம அப்படித்தானே? உடஞ்சிரும். ஆமா, வச்சுட்டு பாப்பமா. ரைட். நல்ல கத்திரிக்காய் பச்சடி இப்படி லைட்டா, ரொம்ப கிண்டக்கூடாது, லைட்டா அப்படி நகட்டி விட்டுட்டு கிண்டுனா ரொம்ப போயிடும். கொஞ்சம் பரபரப்பா இருக்கு. என்ன கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆயிட்டு. இல்ல நீ காலைல கரெக்டா 5 மணிக்கு எதிர்த்து இல்லம்மா? 5 மணிக்கு எந்திரிச்சேன். இந்த கத்திரிக்காய் பச்சடி வைக்க நறுக்க நேரம் ஆயிட்டு. அதாவது முதல்ல எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நறுக்கணும் இல்லையா? அதுல வேற நீ டீயே குடிக்கல இன்னும். நான் டீ சாப்பிட்டேன், நீ இந்த டீயை ஊத்தி வச்சுட்டு அப்படியே வச்சுட்ட. நான் கூட டீ சாப்பிட்டேன், அதான் கேட்டேன். அது வந்து நான் காய் நறுக்கி அதாவது இப்போ இன்னொன்னா இந்த வட்டம் வாங்கி வந்த அரிசி வேக நேரம் ஆகுது. ஆனா நல்ல அரிசி தானம்மா? நல்ல அரிசி, இந்த அரிசியுமே கட்ட அரிசி கிடையாது. ஆனா கொஞ்சம் வேக ரொம்ப நேரம் ஆகுது. வேக நேரம் ஆகுதுன்னா நல்ல பழசுன்னு பழசு. அதே எனக்கு லேட் ஆயிடுது. லேட் ஆயிடுது. 5 மணிக்கு இப்படி 3/4 மணி நேரம் வேகுது. ஏப்பா, அடுத்த நாளுக்கு 10 வச்சு 6 மணிக்கு தான் இது பண்ணிருக்கேன், வடிச்சிருக்கேன். அப்பவும் கொஞ்சம் வெதவெதையா தான். ஆமா. சரி, அவள் தோசை விட்டுறியா? தோசை புரியா? சாப்பாடு ஆற வச்சுட்டு இருக்கியா? இந்த ஆற வச்சோம்னா பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு. அவ தனித்தனியா குழம்பா தனித்தனியா கொண்டு போக மாட்டா. அவளுக்கு வந்து அத நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தான் கேட்பா. விரைவில் கொடுக்குறது. ஆமா, நெய் எடுக்கணும் இன்னைக்கு. நெய் பிள்ளை பருப்பு குழம்புக்கு எப்பவுமே பருப்பு குழம்பு சாம்பாருக்கு நெய் கொடுப்பேன். இன்னைக்கு நெய் இல்ல, நெய் எடுக்கணும். பாருங்க, ரெடி பண்ணி வச்சுக்க. வெண்ணெய்க்கு தயிர் உர ஊத்தி வச்சுக்கணும். அதுலயே மேல வெப்பி மிதக்கு பாருங்க. இத வந்து கடைஞ்சு எடுக்கணும். ஆமா, இத ஒரு நம்ம உறவுக்கு போட்டுருவோம், ரெசிபி போடுவோம். ஏற்கனவே பழைய வீடியோ போட்டுருக்கோம், இன்னும் போட்டுருவோம். இது வந்து எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தலைக்கு எங்களுக்கு காய்ச்சி வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய். ஆமா, நம்மளுக்கு காய்ச்சினது. அது அவளுக்கு பாட்டில்ல ஊத்துனது வந்து பெரியவளுக்கு ஹாஸ்டலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். இது எங்களுக்கு இன்னும் தயார் பண்ணணும் கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ரிப்பரேஷன் நான் வந்து இயற்கையான அந்த இலைகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். இலைகளை சேகரிச்சு காய வச்சு நான் வந்து அந்த வீடியோலயும் இந்த வீடியோலயுமே கீழே என்னுடைய போன் நம்பர் கொடுக்குறேன். நீங்க உங்க அட்ரஸ், அதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதான். நீங்க அந்த வாட்ஸ்அப்புக்கு உங்க அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுறேன். என்னைய யார் வேணுங்கிறவங்களுக்கு கீழே எனக்கு நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? அந்த என்ன வேணுங்கிறவங்க அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரைட். வாக்கிங் போயிட்டு வந்தாச்சா? வாக்கிங் போகல, போனேன். காவியால பஸ் ஏற்றி விட்டு வண்டியில் போயிட்டு போன்னு பார்த்தேன். கால் வலிச்சதா? சரி சரி, ரைட்டு. மஞ்சனத்தி பிடிக்கிட்டு போய் மஞ்சனத்தி இலையா? ஆமா, ஒத்தனை கொடுப்போம் அப்படின்ட்டு மஞ்சனத்தி பிடிக்கிட்டு பேப்பர் வாங்கி வந்துட்டேன். சரி, வணக்கம் உறவுகளே சொல்லலையா நீங்க? வணக்கம் உறவுகளே, மறந்தேன். சரி, இது இப்ப குளிச்சுட்டு நம்ம ஒத்தனை கொடுப்போமா? அதுக்கு நம்ம பஜார் கிளம்ப ஒத்தனை கொடுப்போம்.
இப்போ ஏன்னா வலி ரொம்ப எடுக்கு. வலி அது திடீர் தானே வலிக்கு. ஆனா முன்னாடி இருந்து வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து ஒரு 2 மணி நேரம் வலிச்சேன்னா இப்ப வந்து ஒரு 1/4 மணி நேரம் வலிக்கு. ஆனா ஃபுல்லா வலி நிக்கணும்ல. அந்த இடத்துல கருப்பா இருக்குமா, இந்த இடத்துல கருப்பாயிடுச்சு. அது எல்லாரும் இந்த யூரிக் ஆசிட் அப்படின்லாம் சொன்னாங்க, கருப்பாயிடுச்சுல. ஆனா யூரிக் ஆசிட்னு சொன்னாங்க, அது வந்துன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு இடத்துல அமுக்குனா வலிக்காதுல்ல என்ன, அதுதான் எனக்கு டவுட்டு. இப்ப யூரிக் ஆசிட்னா வலிச்சுக்கிட்டே இருக்கும், இது எப்படி இருக்கு, அமுக்குனாலே ரொம்ப வலிக்கல, ரத்தக்கட்டு மாதிரி ஏதோ இடிச்சு ரத்தக்கட்டான, அதான் அந்த இடம் கருப்பா மாறிடுச்சு. அதுதான் இத வச்சு பாப்போமே உறவுகள் நம்மளுக்கு. முன்னாடி எனக்கு இந்த மாடியில படியில அதுக்கு இதுதான் கேட்டு விழுந்து, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதுதான் கேட்கும். உங்களுக்கும் மஞ்சள் தேலைக்கும் அவ்வளவு ஒரு அஃபெக்ஷன். எப்படின்னு கேளுங்க, ஒரு சின்ன ஏதாவது ஒண்ணு பண்ணுச்சுன்னா மஞ்சள் தேலையை ஒத்தனை கொடுத்தாலே உங்களுக்கு கட்டுக்கணும், எந்த வழியா இருந்தாலும். உங்களுக்கு அதுக்கு ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ஏதோ ஒர்க் அவுட் ஆகுது, முன்ஜென்ம பூர்வ ஜென்ம பந்தம் ஏதோ இருக்கு, எப்படியோ வழி இல்லாம. ஆனா நம்ம உறவுகள் நல்லா நம்ம மேல அக்கறைப்பட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம அருப்புக்கோட்டை திருநெல்வேலி செங்கோட்டை தானே. ஆமா, அது சரி, ஓகே பாப்போம். இது முடிஞ்சிருச்சு, இது கேட்டுருச்சுன்னா வேண்டாம் என்ன. சிந்து அவங்க சொன்னாங்கல்ல, அது இதுலயே கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா பாப்போம், இல்ல ஒரு நாள் அங்கேயும் போவோம், போய் காமிச்சிட்டு வருவோம். ஆமா, போய் காமிச்சிட்டு வருவோம். சரி, அட்ரஸ்லாம் அனுப்பியிருக்காங்க. நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது இது பண்ணுவோமா. நான் சாப்பிட மாட்டேன், நான் கோயிலுக்கு போவேன். ஆமா, நீங்க காலையில செவ்வாய் முருகன் கோயிலுக்கு போவீங்கல்ல, போய் கும்பிட்டு தான் மதியம் சாப்பிடுவேன். சரி, நீ சாப்பிடு இல்ல சாப்பிட்ட பிறகு இது பண்ணுவோம். சரி பாப்போமா. என்ன மஞ்சனத்தி பொரியலா? பொரியல் இல்ல, உங்களுக்கு இப்ப மஞ்சனத்தி ஒத்தனை கொடுக்க போறேன். சரி, இது எப்படி பண்ணணும்னு உறவுங்களுக்கு சொல்றேன். இப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதனால இதுபடி பண்றேன். இதுல வேற எதுவும் மாற்றம் இருந்தா உறவுகள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? இப்போ வந்து ஒரு வானொலி அடுப்புல நல்லா சூடு பண்ணிட்டு அதுல ஒரு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். 1 ஸ்பூனே போதும், ஏன்னா 1 ஸ்பூன் தான் ஊத்திருக்கேன். நம்ம இதுக்கு தகுந்தால ஊத்திக்கணும். இப்போ சூடானோடனே இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா நச்சு கல் வச்சு நச்சு வச்சிருக்கேன், அதை இதுல போடணும். சரியா? அதை போட்டுட்டு சின்ன வெங்காயம், மஞ்சனத்தி, தேங்காய் எண்ணெய், அதே மாதிரி மஞ்சள் பொடி போட போறியா? ஆமா, மஞ்சள் பொடி கண்டிப்பா மெயினா மஞ்சள் பொடி வேணும். இந்த எண்ணெயில அதாவது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல, நல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் மஞ்சள் பொடி, சரியா? 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறிட்டு இந்த மஞ்சனத்தி இலையும் இதுல போட்டோம், சரியா? போட்டு நல்லா வதக்கணும், கொஞ்சமா வதங்கினா போதும், சுமல் நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கும். அதே போல இது வந்து ரொம்ப கருக வதக்க கூடாது, அந்த கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்ப இந்த எண்ணெய்க்கும் இந்த வெங்காயத்துக்கும் எண்ணெய் காணாது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெய், ஆமா, ஒரு 1/2 ஸ்பூன் 1.5 ஸ்பூனு ஊத்தினா சரியாகும். இது வந்து லைட்டா அந்த கலர் மாறினா போதும். இது என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை துணியில வச்சிடணும். வெள்ளை துணியில வச்சு சூடு ஆறுனதுக்கு, ரொம்ப கொதிக்க வைக்க கூட கால் கொத்துரும். அவங்களுக்கு எவ்வளவு சூடு தாங்க முடியுமோ, வலி இருக்கிற இடத்துல எவ்வளவு சூடு தாங்க முடியுமோ அந்த சூட்டுக்கு நல்லா அப்படியே ஒத்தனை கொடுக்கணும். இப்ப நான் ஒத்தனை கொடுப்பேன் பாருங்க. அந்த வலிக்கிற இடத்துல இந்த இலையெல்லாம் ஒத்தனை கொடுத்து முடிச்சுட்டு இந்த இலையெல்லாம் அந்த இடத்துல வெங்காயத்தோட சேர்த்து வச்சு நல்லா கட்டி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கட்டி வச்சுட்டா நல்லது. போதுமா? ஆமா, இந்த இலை இந்த வதங்கி இருக்கா, அந்த கலர் லைட்டா மாறினாலே போதும், ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து வெள்ளை துணி வேணுமா? இப்போ ஒரு வெள்ளை துணியில நாம எடுத்து வைக்க போறோம். கொஞ்சம் சூடு போட்டோம். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் துணி எடுத்துக்கோங்க, அது ஒயிட் காட்டன் துணியா இருந்தா ரொம்ப நல்லது. பனியன் கிளாத் தானே, பனியன் காட்டன், நம்ம வேஸ்ட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பழசு இருந்தா அதை ஒரு வேஸ்ட் துணி எடுத்து சூடு கொஞ்சம் குறைஞ்சப்பறம் தான் போடுவியோ? ஆமா, சரி பாப்போமா. அப்ப பாப்போமா, இந்த இதுல போட பாரு. இதுல இப்படி தட்டிக்கோங்க, தட்டிட்டு இதை ஒரு பொட்டனை மாதிரி இந்த இப்படி கட்டிடணும். கட்ட வேண்டாம், இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு வாங்க இப்ப காலில் போய் கொடுப்போம். இந்த வலிக்கு இந்த இடத்துலலாம் கருப்பா இருக்கு, இது வந்து ரத்தக்கட்டுக்கு நல்லா கேட்கும். ரத்தக்கட்டோ
சூடு போதுமா? போதும் போதும் போதும். இப்படி வச்சு வச்சு எடுக்கணும், லைட் லைட்டா. கொஞ்ச நேரம் ஆக ஆக சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அமுக்கி கட்டிடணும். சரியா? கீழே கீழே கொஞ்சம் கீழே அந்த இடம் தான் அந்த இடம் தான்மா, அங்கேயே தான்மா. கொஞ்சம் அதில் அப்படியே கொஞ்சம் வச்சிரு. அப்படியே இல்லை, சூடு ரொம்ப இருக்கும். கொஞ்சம் சும்மா அமுக்குமா, சும்மா அமுக்கி. ஓகேவா? இந்த எண்ணெய்லாம் அப்படியே வெளியில வந்து வரும். அந்த எண்ணெய் அப்படியே காலில் அந்த வலி இருக்கிற இடத்துல தடவணும். இப்படி அதே இடம் தான் அப்பா. இது வந்து இந்த ரத்தக்கட்டு, நரம்பு சொல்லட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சவ்வு வீங்கினது, அந்த மாதிரி இதுக்கு நல்ல கேட்கும். எதுக்கு கேட்கோ இல்லையோ, அப்பாவியப்பாக்கு வந்து பழக்கம் வந்து எந்த ஒரு வலி வந்தாலும், காலில் கையில எந்த ஒரு வலி வந்தாலும் சூடு ரொம்ப இருக்குமா? அதான் சொன்னேன், கொஞ்சம் ஆறட்டும். சூடு கடுமையா இருக்கு. எந்த ஒரு வலி வந்தாலும் அப்பாவியப்பாக்கு வந்து இந்த மஞ்சள் ஒத்தனம் கொடுத்தாலே கேட்டுக்கணும். எப்படியோ குணமானா சரிதானே. போய் அதுதான் லைட்டா வச்சு எடுக்கேன். அழுத்தணும்னா ரொம்ப சூடு. அந்த இடம் தான் அங்க வச்சு அப்படி வச்சிரேன் பாப்போம். இல்ல, சூடு ரொம்ப இருக்கு. பொத்துரும் காலு. இப்படியே வச்சு எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல அந்த மஞ்சள் இலையில சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதுல வெங்காயம், மஞ்சள் இலை எல்லாத்தையும் அந்த வதக்குனது உள்ள அப்படியே வச்சு கட்டிடணும். பாருங்க, இந்த இப்படி உழைச்சிட்டு இந்த கீரையை அந்த வலி இருக்கிற இடத்துல, அந்த மஞ்சனத்தி இலையை அந்த வலி இருக்கிற இடத்துல இப்படி கட்டிடணும். இது கொஞ்ச நேரம் இருந்தா போதும், ரொம்ப கெட்டிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மணி நேரம் அந்த எஃபெக்ட் ஃபுல்லா வர்ற வரைக்கும் கெட்டி வச்சிடணும். அப்புறம் நம்ம அவுத்து தூர போட்டுடலாம். நல்லா டைட் ஆயிடுச்சா? ஓகேவா? தரையெல்லாம் அம்பா போச்சு. சரி, நீ போய் கேட்க. கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க இது மாதிரி. சரியா? நீங்க சாப்பிடல, காலையில சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வந்து சாப்பிடணும். ஆமா, இது ஒரு அரை மணி நேரமா, குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இருந்தா கூட போதும். அப்படியே அந்த அந்த எஃபெக்ட் ஃபுல்லா, அந்த கீரை அந்த இலையில உள்ள எஃபெக்ட் ஃபுல்லா உள்ள இறங்கணும். அதை வந்து நீங்க அப்படியே கட்டி வச்சுட்டு ஒரு நல்ல சேஃபா கட்டிட்டு கூட நைட்டு போட்டோன்னு வைங்க, போடலாம். ஆனா போர்வை தலைவாணி போற எல்லாம் வம்பாயிரும். அந்த கொஞ்சம் கலர் மாறி. இது வந்து கை வச்ச இடம் பட்ட இடம்லாம் மஞ்சளா ஆகும். ஏன்னா மஞ்சள் பொடி போட்டிருக்குமா, மஞ்சளா ஆகும். அதுக்குன்னு தனி துணி வச்சுக்கோங்க, வேஸ்ட் துணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது அந்த சட்டியில எல்லாம் நம்ம அந்த வடசட்டில எல்லாம் வதக்கிருக்கோம்ல பாத்திரத்துல, அதெல்லாம் எதுவும் பண்ணுமானா ஒண்ணுமே பண்ணாது. நீங்க எப்பவும் போல பாத்திரம் கழுவுற மாதிரி நல்ல லிக்விட் போட்டு நல்லா கழுவிட்டீங்கன்னா அந்த இது போயிடும். ஏன்னா கசப்புத்தன்மை இருக்கும், ஆனா அதை கழுவிட்டோம்னா நம்ம போயிடும். அதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. இது வந்து வேற எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. ரொம்ப கேட்கும், ரத்தக்கட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லா கேட்கும். சரி, இதையாவது பண்ணி பார்ப்போம், இதுலயும் கேட்கல அப்படின்னா ஏற்கனவே நான் அதாவது என்ன சொல்றேன்னா, 2 ஆஸ்பத்திரிக்கு போயாச்சு, மதுரையும் போயாச்சு. இன்னும் போய் காமிக்க தான் போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிக்க தான் போறோம், இல்லைங்களே. ஆனா அப்பாவுக்கு எப்பவுமே எப்படின்னா, அங்கன கை வலிக்கு இங்கன கை வலிக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போவோம், எல்லாம் ஸ்கேன்லாம் எடுப்போம், எல்லாம் பண்ணுவோம், கேட்கவே செய்யாது. இந்த மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது மஞ்சனத்தி ஊத்தணும் அந்த மாதிரி கொடுத்தோம். அதாவது கால்வலி கைவலியை பொறுத்தளவுக்கு. மற்ற ப்ரெஷரோ காய்ச்சலோ அதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் தான் கேட்போம். இதுக்கு வந்து என்னன்னா, அப்பாவி இப்ப வந்து சின்ன பிள்ளைய விட மோசம். அதுக்காண்டி தான் சொல்றேன். உட்காந்துக்கிட்டு இருக்கையிலேயே இப்படி எந்திக்கும் போது இப்படி அழுத்து எந்திரிச்சிருவாங்க, படக்குன்னு இப்படி எந்திப்பாங்க, எங்கேயாவது பிடிச்சிக்கிடுவோம். இப்படி நிறைய வேலை, சின்ன பிள்ளைத்தனமான வேலை நிறைய செய்வாங்க. படுத்திருக்கையில இப்படி எந்திக்கிறது, இன்னமும் சாகசம் பண்றது, லீன் பாடி மாதிரி நினப்பு மனசுக்குள்ள என்ன. அதனால அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, வீட்டுக்குள்ள நடக்கையில தடக்குன்னு எதுலையாவது அந்த முக்கில் அந்த கதவுல எதுலையாவது முட்டிடுவாங்க, பெருவரல இடிச்சிரும், அது ரத்தம் கட்டிக்கிடும். இந்த மாதிரி வேலைகள் அப்பா இப்ப பாக்குறதுனாலதான் சரி கம்பெனியோட சீக்கிரம் ரகசியத்தை வெளியே சொல்லாத. தெரியணும்ல, உறவுகளுக்கு தெரியணும்ல. அதாவது ஒத்தனை கொடுக்கீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு பிறகு சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு சொல்றேன். சின்ன பிள்ளைத்தனமா அப்பாவியப்பா இப்படிதான் வேலை பண்ணும். இது வந்து எனக்கு இருக்க மனசுல வந்து எங்கனையோ அப்பாவியப்பா இடிச்சிருக்காங்க. இது வேற நீர் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு நல்லா தெரியுது மனசுக்குள்ள இந்த வேலை நிறைய செய்வாங்க அப்பா. அதனால இதை கொடுத்து பார்ப்போம். இதுல கேட்கல அப்படின்னா, மறுபடியும் அந்த வலி இருக்கு அப்படின்னா நம்ம நேரா ஹாஸ்பிட்டல் போதான் போறோம். ஓகேவா? சிந்து அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டல்ல போய் நாம காமிச்சிருவோம். இதே மாதிரி நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. எப்பவும் நம்மளுக்கு ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. எல்லோரும் எங்க வீட்டுக்கு பருப்பு குழம்பு கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட வாங்க.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. ஹேர் ஆயில், ஹேருக்கு வேணாம், ஹேர் ஆயில் மறுபடியும் சொல்றேன், ஹேர் ஆயில் வேணுங்கிறவங்க நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு உங்களுடைய அட்ரஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜிபேவும் அந்த நம்பர் தான், ஓகேவா? நான் கொடுக்குற நம்பர் தான் வாட்ஸ்அப்பும் ஜிபேவும். நான் எவ்வளோ அமௌண்ட் என்னன்னு வாட்ஸ்அப்ல சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ஜிபே பண்ணி விட்டு அட்ரஸ் அனுப்புங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.